வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு சின்னசா ஒரு குட்டிசா பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு அப்படியே சும்மா தாறு மாதிரி தக்காளி சொல்ற மாதிரி எங்க அம்மாவுக்கு எல்லாமே ஜெயிலுக்கு போறதுக்கு நீங்க தான் காரணம், எனக்கு நல்லாவே தெரியும், உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் உங்களெல்லாம் எங்க அம்மா ஜெயில தள்ளதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா, என்னடா உன் பொண்டாட்டி எதோ உன் பொண்ணுகிட்ட ஏற்றி விட்டுக்கிறான், உன் பொண்ணு வந்து எங்கிட்ட சண்டை போட்டுருக்கா, என்னதான் நினைச்சுன்னு உன் மனசுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கட்டுமா வேணாம், அந்த வீட்லயே இருக்க தேவையில்ல, நான் கிளம்பிடுறேன்டா, எப்பா என்னாலதான் உன் குடும்பம் நாசனமா போதும், உன் குடும்பம் புரிஞ்சு போதும், நான் தான் ஏதோ வந்து உன் காதுல அப்படியே சும்மா ஏத்த கரைச்சு ஊத்துறேன், நான் கரைச்சு ஊத்துறதான் நீ எட்டுமே அங்க ஊத்துறேன் அப்படின்ற மாதிரி உன் பொண்ணு இஷ்டத்துக்கு பேசினிருக்கா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறு மரம் ஒரு பக்கம் கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சாரா நம்ம ராஜேஸ்வரி. உடனே நம்ம விஜய் பாக்கணுமே, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற, நீ தானக்கா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறப்பா, ஆனா உன் பொண்ணு நினைக்கலையாப்பா, உன் பொண்டாட்டி நினைக்கலையாப்பா, எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரிய மாட்டேன். நான் வந்து ஏதோ வேலை வெட்டி இல்லாம உங்களுக்கு எல்லாம் ஏதோ இது பண்ணுற மாதிரி, எனக்கு சொத்து இல்லாத மாதிரி, ஏன்னா பிச்சை எடுத்துக்கிற மாதிரி இங்க வந்து ஓசியில சோறு தின்ற மாதிரி பேசினு இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாருக்கு அவனை பேசுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் பொண்ணு தான்ப்பா, உன் பொண்ணை ஏத்து விட்டது யாரு, உன் பொண்டாட்டி தான், இதை கேட்குவேன் நீ போய் கேட்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே உஸ்பெறாரு விஜய். உடனே தாடுற மாதிரி போயிட்டு அப்படியே சும்மா மல்லியை கூட்டு வச்சு, என்ன மல்லி உன் மனசுல என்னதான் நினைச்சுன்னு இருக்கேன், இப்பதான் ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை ஒரு பாசம் ஒரு இது வந்துச்சு. ஆனா அது எல்லாமே இப்ப சுக்குநூறா வந்துச்சு. எங்க அக்கால பார்த்து என்ன கேட்டு வச்சுக்க வெண்பா தெரியுமா, இதெல்லாம் நீங்க கத்ததான் வேற யாரும் கத்தரமா பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அண்ணா பொண்ணு ராஜேஸ்வரி பாக்குறாங்க, வச்சுட்டி அடி இப்பதான் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நல்லா சிறப்பா செஞ்சு விட்டுடி, ஆனா நீ இக்கிறதால ஒரு மயிரும் விளங்காதிரி, அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி பாக்குறாங்க நம்ம அண்ணா பொண்ணு. உடனே ரஞ்சித் வந்து, நாகடா பார்த்தோம்மா அந்த மல்லி தான் உஸ்பேத்தி விட்டுருந்தா, போய் இந்த மாதிரி கேள்றி அந்த மாதிரி கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தா, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ மூடுறி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை காட்டுறாரு. உடனே நம்ம ரஞ்சித் வந்து வாய் பொத்திக்கிட்டு சைலண்டா ஓடுற, அக்காங்க பாருங்க நீங்க தான் எனக்கு முதல்ல, அடுத்து என் பொண்ணு, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு அசிங்கன்னா நான் தாவ மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், இன்னும் 2 மாசம், இன்னும் எப்படி 2 மாசம், அதுக்கப்புறம் எல்லாமே என்னை பத்தி தெரியும் உங்களுக்கு, உங்க தம்பி எப்படியா பட்டவன், எந்த அளவுக்கு உங்க மேல பாசம் அக்கறை பணிவு எல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. என்ன நடக்க போது, ஏது நடக்க போது, என்ன பிரச்சனை பண்ண போறாங்க, என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஏதோ ஒன்று பண்ண போறாங்க நிச்சயம், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு அது என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பொறுமையா பார்த்தா தான் தெரிய போகுது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கான்செப்ட்ல போய் நிற்கிற போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து நேரா போறாங்க, போயிட்டு அப்படியே சும்மா மண்ணெண்ண பாட்டில் இருக்கு அதை எடுத்து அப்படியே சும்மா தலையில் தொடர 110 மல்லிகிட்ட கொடுக்குறாங்க. மல்லி இருந்து கொளுத்துக்கு போறாங்க, அம்மாளா கொளுத்தின் தான் வேற லெவலில் வந்துக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. உடனே பார்க்கவே கொளுத்தத்தை நிறுத்திட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உடனே நம்ம மல்லி இருந்து கொளுத்தி போட்டுப்பா ராஜேஸ்வரி வந்து கொளுத்திரு, இப்ப நான் சாவர் தான் உனக்கு ஆசையா, அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, எங்கெல்லாம் போயிடணும், இத்தனை ஆசை, கொளுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நம்ம மல்லி எதுவுமே சொல்லாம சைலண்டா மௌனமே சிறந்தது, இவகிட்ட எது பேசி எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. நம்ம விஜய் உடனே வந்து தட்டி விட்டு, அக்கா அதை பாருங்க இப்பயும் உங்களுக்கு வேணாம்னா கூட சொல்லுங்க, இவ்வளவு ஒரே வீட்டை விட்டு தட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இது கேட்டதே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம மல்லி குறுன்னு கஷ்டமா ஒரு பக்கம் சோகத்துல நின்று இருக்காங்க. சோதனை மேல் சோதனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு மேல என்னென்ன நடக்க போது ஏது நடக்க போது, இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே இருக்குமா, இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லையடா, என்னடா அந்த சீரியல்ல அந்த சாமியார் ஏதோ சொன்னாங்களே கரெக்டா இப்போ ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்படி நடந்து போச்சு, இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க பண்றது, கான்செப்ட் இல்லாம தான் சீரியலே போயிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனையோ புதுசா வந்து இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தாங்க பார்த்து அவனும் பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணி போயினே இருக்கணும். அதை விட்டுட்டு நாம வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆச்சு, ஐயோ நொப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே நடக்க போறதில்ல. என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு நம்ம பாசிட்டிவா போயிட்டு இருந்தா வாழ்க்கையில ஜம்முன்னு கும்முன்னு போயிட்டே இருக்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் அங்க யாரோ ஒருத்தர் தெரிறாங்க பாருங்க, அது யாருன்னு சொல்லிட்டு தெரியுங்களா, அவங்க தான் மிஸ்டர் குங்குமம் ரிவ்யூ. குங்குமம் ரிவ்யூல கலக்கிங்கிறதே அவங்க தான், இந்த சேனல் அவங்க தான். நான் வந்து கடனுக்கு வாங்கி போட்டுன்னு இருக்கேன், மற்றபடியெல்லாம் நான் சேனல் ஓப்பன் பண்ணி போடுற அளவுக்கு பெரிய இல்லை, அவங்க தான் இந்த சேனல் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. பாக்குற லுக்லயே தெரியல அவங்களோட கெத்து என்னன்ட்டு, அவங்க தான் எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணி எல்லாம் தருவாங்க. ஆனா காசு வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன், என்ன ஸ்டோரி அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி குங்குமம் ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.